வாரணாசியிலிருந்து கொண்டுவரப்பட்ட கங்கை நதிநீர் மூலம் சோழீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்திய பிரதமர் மோடி இளையராஜாவின் பக்தி பாடல்களை மெய்மறந்து ரசித்தார். சோழ ராஜ்யத்தின் பிரதான மன்னரான முதலாம் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாள் விழா ஆடி திருவாதிரை விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற முப்பெரும் விழாவின் நிறைவு நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடி திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் அரியலூர் மாவட்டத்தின் பொன்னேரிக்கு வந்தார். தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை அணிந்து வந்த பிரதமரை ஆளுநர் RN ரவி, மத்திய இணையமைச்சர் L முருகன், தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் வரவேற்றனர். பின்னர் பொன்னேரியில் இருந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள சோழீஸ்வரர் கோயில் வரை 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு காரில் பிரதமர் மோடி ரோட் ஷோ சென்றார். தொடர்ந்து கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயிலுக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. பின்னர் கோயில் சிற்பங்களையும் தொல்லியல் துறை அமைத்திருந்த புகைப்பட கண்காட்சியையும் பிரதமர் பார்வையிட்டார். தொடர்ந்து வாரணாசியில் இருந்து கொண்டுவரப்பட்ட கங்கை நீரை கொண்டு பிரதமர் மோடி சோழீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்தார். ஓதுவார்கள் தமிழில் திருவாசகம் பாட தீபாராதனை காட்டி வழிபட்டார். ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி. பெரிய நாயகி அம்மன், சண்டிகேஸ்வரர், விநாயகர், முருகன் ஆகிய சந்நிதிகளில் வழிபாடு நடத்திய பிரதமர் துர்க்கை அம்மன் சந்நிதியில் அமர்ந்து தியானம் செய்தார். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு அரசு சார்பில் பிரதமருக்கு நினைவு பரிசாக வீணை ஓவியம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து 4ஆம் திருமுறை மற்றும் திருப்புகழ் பாடல்களை பிரதமர் மோடி கேட்டு ரசித்தார். ஓதுவார்களின் பாராயணத்தை இருகரம் கூப்பியபடி பிரதமர் மெய்மறந்து கேட்டார். இளையராஜாவின் இசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக நான் கடவுள் படத்தில் இடம்பெற்ற ஓம் சிவோகம் பாடல் பாடப்பட்டது. தேவாரம், திருப்புகழ், சிவபுராணம் ஆகியவற்றை இளையராஜாவும் அவரது குழுவினரும் பாடிய நிலையில் பிரதமர் மோடி கைத்தட்டியவாறு ரசித்தார். இளையராஜாவின் இசைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பிரதமர் எழுந்து நின்று கைத்தட்டிய நிலையில் கை கூப்பி நன்றி தெரிவித்தார் இளையராஜா.